சொல்லுங்க சாமி. என்ன யார் என்று புரிந்தாய்? சொன்னா தெரியுங்க. சொல்லிக் கொடுக்காத வித்தை போட்டாலும் தெரியாது சாமி. பெற்றவருக்கு தெரியுமா? கல்வியோட அருமை பெற்றவருக்கு தெரியுமா? பிள்ளையோட பெருமை. ஆமாங்க. நான் யார்? நீங்க யாரு? என் பெயர் என்ன? இங்கிருந்து வந்திருக்கிறீங்க. என்னால் என்ன நடைபெற போகின்றது? ஒவ்வொன்னா சொன்னா தெரியும் சாமி. அதனால ஐயா காலஞ்சென்ற ஆமாங்க எனது நண்பன் ஆரியர் ஐயா, பச்சமுத்து கவுண்டர் ஐயா கவுண்டர் அவர்களுக்கு விளக்கமா வதனிக்கின்றேன். செவி சாய்த்தாம ஆமாங்க. ஒவ்வொன்னா கேட்கிறேன். யாருன்னு சொல்லுங்க சாமி. நீங்க யாரு? பெயர் என்ன சுவாமி? என்னுடைய நாடு அங்கு தேசம். அங்கு தேசம். அங்கு தேசத்தை ஆளக்கூடிய அருதேசி பரதேசி கத்துக்குட்டி கவிப்பாடி சோங்குவான். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வலது கரத்தால் அள்ளி கொடுத்தால் அறியாது கொடை வள்ளல் மா மேதை என்று பெயர் பெற்ற என் பெயர்தான் ஆவுதானம் கோவுதானம் சொன்னதானம். யார் வந்து கேட்டாலும் இன்று இல்லை என்று சொல்லாதபடி கொடுத்த சிவந்த கரம் படைத்த என்பதுதான் கொடை வள்ளல் கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜனாக இருந்தாலும் இந்த கர்ண மன்னனை பெற்றாலே உன் தாய். அம்மாவா? அம்மா.
சாமி உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டா நான் பிறகு சொல்லட்டுமா இல்ல பிறகு சொல்லட்டுமா? இல்ல சம்பளம் இன்னைக்கு வாங்கிக்குவியா இல்ல நாளைக்கு வாங்கிக்குவியா? நான் கூத்தாடி விட்டு வாங்கிக்குவேன். அப்புறமா சொல்லு சாமி. சரி அப்புறமா சொல்லு. சரி தேசம் 56 தேசம் 56 தேசத்திலே கற்பக ரதம் பவனி வரக்கூடியவன் கொடைவள்ளல் கருண மகாராஜன் நான் சபைக்கு வரும்போது நீங்க வரும்பொழுது கற்பக ரதம் குழுங்க வரும். யார் சாமி? ஒரு பெருட்டும் கையில் இருக்கக்கூடிய அச்சுவசேனு சொல்லக்கூடிய சத்ராவு என்னும் நாகாசுரம் துலங்குவதும் கற்பகரதம் குழுங்குவதும் எப்படி இருக்கு? எப்படிதாக்கு பயமா இருக்குது சாமி. அப்படி இருந்தாலும் அங்கு கொடையின் ஆண்டாலும் உங்களை எதற்காக வந்திருக்கீங்க? 18 நாள் பாரத போரை உண்டு செய்தார் கண்ணன். கௌரவருக்கும் பாண்டவருக்கும் 18 நாள் பாரத போர் நடந்தது. 14 நாட்களாகவே பஞ்சப்படாதிபதிகளை ஜெயம் பெற்றார். நேற்றைய தினம் சாயங்காலம் இருதரத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய வில்லாசிரியர் துரோணாச்சாரியார் துஷ்ட திருமன் கடையால் மடிந்தார். நமக்கெல்லாம் குலகுருவாகிய துரோணாச்சாரியை மடிந்து விட்டார் என்று யாருக்கு சிற வண்ணங்கா மன்னன் எனது தம்பி சொல்லுவோரு துரோணாச்சாரி மடிந்த உடனே தலை குறிந்தார். தம்பி திருவோதினா அண்ணாவாகிய கருண மகாராஜ்யம் மலை பருவதம் போல இருக்கின்றேன். நான் இருக்கும்போது எதுக்கு தலை குனிஞ்சார்? ஒருபோதும் குனியாதே.
16 தினங்களாக நடந்த பாரத போர் ஒரு பக்கம் தள்ளிடு. அதை விட்டுரு. தள்ளிடு. வேண்டாம். நாளை 17ஆம் நாள் நடக்கும் பாரத போர்ல பஞ்சப்பனாதிபதிகள் வருவது என்ன? ஐவராஜனுடைய சிரத்தை அறுத்து உன் பாதத்துக்கு நான் அரங்கு பூத்த செய்கிறேன் என்று என் தம்பி இடத்தை தைரியம் சொல்லிட்டு அதனால் தைரியம் சொன்ன அண்ணன் இன்னும் காணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான் எனது தம்பி ஜோதிடர். அதனால புறப்படலாமா? என்னுடைய பாட்டாளிக்கு எல்லாம் வணங்கி உங்கள் பாதத்தை பணிந்தேன். யாருக்கும் வணங்கக்கூடாது. அண்ணா அண்ணா
என்ன செய்வேன் அண்ணா நான் இந்த கடுவதிக்கு? இந்த ஐவரை நான் கொள்வேனா? இந்த அகிலத்தை ஆள்வேனா? இந்த தருமரை கொள்வேனா? நான் தரணியை ஆள்வேனா? அண்ணா என் சேனாதி சேனை எல்லாம் இந்த 16 நாள் சண்டையிலேயே வரி கொடுத்து வேறட்டா வரபோல வசனப்பட்டு இருக்கிறேனே தம்பி அண்ணா. நேற்று சொன்ன சொல்லு அழுகி போயிடும் அண்ணன் நினைக்கிறேன் நீ. ஏய், பாரத போர் இன்னைக்கு ஜெயப்பட்டு நான் தருவேன். அதான் நாள் ஜனாதி பட்ட நானா. சரி, நான் 14 தினங்களாக தரப்படி நின்று அல்லவா? அப்படி அல்ல, இன்றைய நாள் யுத்தம் என்னுடைய யுத்தம் என்று ஜனநாயக பட்டத்தை கொடு. பஞ்சப்படாதி பயம் ஒருவன் என்ன சிறப்பு அருந்து உனக்கு முடிச்சிருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன்னை மலை போல நம்பி வந்திருக்கிறேன். ஜனாதிபட்டத்தை கொடு. சண்டைக்கு நான் என்னுடைய யுத்தம் யுத்தம் பாண்டவரை ஜெயிப்பது என்னை சார்ந்தது. அன்னைக்கு நான் பாண்டவரை ஜெயம் பெறுவதா இருந்தா நான் கேட்கக்கூடிய பொருள்களை மட்டும் நீ சேகரம் செஞ்சு கொடு. அப்படி எனக்கு பாண்டவரை ஜெயம் பெற்று இந்த அத்திபுரத்தை எனக்கு முடிசூட்டு வைக்கிறதா இருந்தா கேட்கறத நான் நிச்சயமா என்ன தெரியுமா? ராஜராஜன் அடி தொழுது போற்று
ராஜராஜர் அடிதொழுது போற்றும் ராஜபூசேஸ்வர மன்னா அந்த நேதமா விதையனுக்கு என்னதோ சாரதி போல இன்னைக்கு பதம்மா எந்தனுக்கு நீ பகிர்ந்தீரான அந்த பஞ்சாவ தன் உயரை பறக்கடிப்பேன் என் தம்பி. ராஜராஜர் அழுதொழுது போற்றும் ராசபூசேஸ்வர மன்னா தம்பி துரியோதனா பாரத போடி அந்த பேடி பையனுக்கு கண்ணன் எப்படி சாரதி அமர்ந்தாடி அதுபோல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கண்ணனை போல் ஒன்றிரதம் செலுத்தக்கூடிய சாரதி மட்டும் எனக்கு ஒரு தயார் செய். பாண்டவர் ஒரு 5 பேர்த்து உயிரை இன்னைக்கு நான் பறக்கடிப்பேன். தயார் செய்து கொடுக்க முடியுமா? அந்த அர்ஜுனனுக்கு எப்படி கண்ணன் சாரதி அமைந்தானோ அதுபோல ஒன்றிரதம் செலுத்தக்கூடிய சாரதி உங்களுக்கு தேவை. அப்படி சாரதி நான் கொடுத்துட்டா நான் பாண்டவரை நான் ஜெயிக்கிறேன். அப்படி ஒன்றிரதம் செலுத்தக்கூடியவர் அண்ணா உங்களுக்கு ஒன்றிரதம் செலுத்தக்கூடிய சாரதி தானே தேவை. நான் அப்படியே ஒன்றிரதம் செலுத்தக்கூடிய சாரதியை நான் உங்களுக்கு தயார் பண்றேன். அப்படியா? யார் அது? அண்ணா ஒன்றிரதம் செலுத்தக்கூடியவர் நம்மளது மாமன் ஜல்லிய பூபதி இருக்கார். அவர் ஒன்றிரதம் செலுத்தக்கூடியவர் தான். சாரதி ஒன்றிரதம் செலுத்தக்கூடிய வல்லவரா? அப்படியானா எனக்கு சாரதி அமர்வதற்கு சம்மதிக்க மாட்டான். அதனால அவரை சமாதானம் பண்ணி பிறகு வந்து உன்னை பாக்குறேன். ஆகட்டும் அண்ணா, மாமன் ஜல்லிய மாமனை சமாதானம் பண்ணி வை. சாரதிக்கு சமாதானம் செய்து வைக்கிறேன். நீங்க யுத்தத்துக்கு ரெடி பண்ணி வாங்க. சரி ஆகட்டும். சென்று விட்டுமா? ஆகட்டும் அண்ணா. போய் வா. சாமி இல்ல சாமி, சேனாதிபதி பட்டம். அதனால் சண்டையில் ஜெயிப்பதாக இருந்தா சாமி யான் போராம்புராஜனுடைய குமார்த்தி திருமணத்தை செஞ்சு யானோ சிற வச்சுட்டேன். என்ன கண்டாவும் மதிப்பதில்லை, அவளை கண்ட எனக்கும் பிடிப்பதில்லை. அதனால போய் ஏறாத மேடு ஏறி போய் பாயாத தண்ணிமா 2 பேரும் இருக்கும். சரி சாமி, மனை ஏறி வாங்க இந்த தோஷத்துக்கு அவ கையால நீங்க நிச்சயதாமல வாங்கலாம்னு ஆசை. ஏன்னா மனைவி சொல்லும் மந்திரமே சொல்வார்கள். நம்ம கொண்டாடிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். உங்களது சாமி, என்னோடது இல்ல, உங்களது கிட்ட ஒரு வார்த்தை. நம்மளது இல்ல, ஒரு பேச்சுவார்த்தை. ஒண்ணும் ஆவாத சொந்த உங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிவிட்டு போயிடலாம். அதனால அவ கையால் நிச்சயதாமல ஆசை இருக்கு. அதனால அவதான் நம்மள மதிக்கிறது இல்ல. நாமளும் அவள் மனைக்கு சென்று ஒரு வார்த்தை உரையாடி நிச்சயதாமல ஆசை போலாமா? சாமி தனிமையில் தானே போகணும். ஆமாங்க.
சேனை இங்கே நிறுத்திட்டு போயிடலாம். எல்லாத்தையும் இங்கே நிறுத்திட்டு போயிடலாம். எல்லாத்தையும் இல்ல சாமி, நீங்க சொன்னதை மட்டும் நிறுத்திட்டு போலான்னு சொன்னேன். வாங்க போலாம் உங்க பொண்டாட்டிக்கிட்ட. சேனை இங்கே நிறுத்தி விட்டு தனிமையில் போலாம்டாங்கன்னு. ஆமா சாமி, நானும் அதான் சொன்னேன், உங்க பொண்டாட்டிக்கிட்ட போலாம் வாங்க. நான் வேணாமா? சரி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல ஒத்தாசி நீங்க போறாம தெரிஞ்சு மூடுமில்ல. ஒத்தாசி போலாம். அவங்க ஆத்தார வாசல் முன்னே ராஜன் குமார் திருவை தாரி பண்ணா நான் தான் சாமி தாரி பெண். உன் பேர சுந்தரவல்லி. நான் தான் சுந்தரவல்லி. பேண்ட் சட்டை போட்டு வந்திருப்பேன். காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சுங்க. அதனால நான் தான் சுந்தரவல்லி. யார் நீங்கள்? நான் அங்க தேசத்துல வந்திருக்கேன். அப்படியா? உன் ராணி ஆகிய பொன்னூருடையத்திலே சென்று மன்னனாகி கருமகாராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வரேன் சாமி. நீங்க போய் அருவாமனையில பாருங்க. சிம்மாசனத்தில் அமருங்கள், நான் அழைத்து வருகிறேன். அறிவிருக்கா சபையோர்களே, கர்ண மகாராஜராகப்பட்டவர் தனது மனைவியாகப்பட்ட பொன்னுருவியை சந்திக்க இப்பொழுது தாயாகப்பட்ட பொன்னுருவி வருவிதம் காண்க. பருப்பு குழம்பு
என்னத்தையும் வாங்க வாங்கிட்டே இருக்கேன். அப்படியா சரியா இருக்கா? சரி ஓகே. இல்லையா வாங்க வாங்கிட்டே இருக்கேன்.
இல்ல நினைவா? ஐயோ சாமி, என்ன செய்யறது? கண்ணே என் கனிரசமி, நேத்தி வச்சு என் பழைய கறி குழம்பு, என் இச்சைக்கனியே என் பச்சை மிளகாயே, வாடா உன் பொச்சை கடிக்கிறேன். கடிதா கடிதா வேணாம், வாடாத பயிரே வா, ஓடாத ரயிலே வா, மின்விலைக்கு அமைத்து விட்டு மண்மீதிலே தொடங்கலாம் வா. அடியே வடிவேலே பாடு ஐயா, பச்சை முட்டு கவுண்டர் ஐயா. ஐயா உங்க புலிமேடு எங்க ஐயா இருக்குது? எதுவுமே கேட்டதில்ல, கூத்தாடி இருக்கிற உங்களுக்காக இந்த வருஷத்துக்காக சம்பளம் கூட எனக்கு வேண்டாம் சாமி. எனக்கு இந்த பிள்ளை மட்டும் எனக்கு எப்படியே செட் பண்ணி விட்டு சாமி. ஐயா பச்சை முத்து கவுண்டர் ஐயா, எங்க பொட்டுக்காரரு பார்த்தாங்க, அந்த குழந்தைக்காரரு சாரா காலத்துல 4 பேட்டி வெஞ்சு பாடி போடுறீங்க. எப்படியாவது செட் பண்ணி விடுங்க சாமி. நீ ஏதாவது பாடுவாயா? இல்ல இது தோல்வாய். இல்ல ஒரு பழைய பாட்டு ஏதாவது? பழைய பாட்டு தானே வேணும் உனக்கு? ஆமா, 1980களில் வந்த பாட்டு. அப்படின்னா பாடு. பாட்டு பாடு. போனால் போகட்டும் போனால், நீ தானமா கேட்டா? ஏன்டா எத்தனை காதல் பாட்டுக்கு, எம்ஜிஆர் பாட்டு, ஒரு சிவாஜி பாட்டு, ஒரு ஜெமினி பாட்டு, இவன் நல்ல பாட்டோட பாட மாட்டா? டேய், நல்லா அதாவது உறவுக்கு ஏத்த பாட்டு பாடுறான்டா. உறவுக்கேத்த பாட்டா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அம்மா என்னாச்சு? ஒரு உறவுக்கு ஏத்த பாட்டு இத்த உறவு பாடுறத, ஒரு அண்ணன் தங்கச்சி எத்தனை உறவுக்குது, நல்லா சுட சுட சூடா பாடுற. கூட தானே தட்டி சுட்டதடா, கை விட்டதடா. சரி, நீயும் நானும் மாளிகை கட்டி வாழ்ந்தா எப்படி இருப்போம்? நல்லா இருக்கும், கற்பனை பண்ணி பாரு. கற்பனை பண்ணி பாடுற மாதிரி. 8 அடுக்கு மாளிகையில் பழைய பாட்டு கேட்டேன். பழைய பாட்டு எத்தனை பாட்டு இருக்குது? ஏன் இந்த பாட்டு பிடிக்கலையே உனக்கு? வசனமாளி ஒரு பாட்டு பாடியா? யாருக்காக இந்த காத்து, யாருக்காக? அம்மாடி சரி, போனால் போகட்டும். அவளுக்கு என்ன தூங்கிவிட்டால் அகப்பட்டவன். சரி சரி, கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதுக்கு என்ன விடியறதுக்குள்ள அப்படியே சேர்த்தணும். சரிங்க அம்மாடி, இது 10 நிறைய ஒரு புண்ணியமான தெய்வீக ராஜசபை. ஆமாங்க. இந்த மகா கணமுர்த ராஜசபை சரி, இந்த தெய்வலுக்கும் திருவலுக்கும் ஏன் எதுக்காக ஏற்றப்பட்டது? இந்த மதிப்பிக்க மரியாதைக்குரிய நமது குஞ்சப்பனூரில் சேர்ந்த நமது பச்சைமுத்து கவுண்டர் ஐயா, புகழ் பெற்று ஆமாங்க, அருமையப்பா பத்துமுத்து ஐயா ஆமா அவர்கள் இன்னைக்கு அவர் மாண்டு மடிஞ்சு 2வது வருடம். 2வது வருடம். சரியா? ஆமாங்க. வருஷம் தவறாத நம்ம கோலசாமி ஐயா அவர்கள், பொண்ணுவேல் அவர்கள் ஒண்ணா சேர்ந்துட்டு ஆமாங்க ஆமாங்க 4 ஆனா சரி போலாம் பொண்ணு. ஆமாங்க. நம்ம வசூல் போனா ஆயால் கூத்து விடணும், பண்ணு பிடிக்கணும், மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு அரும்பாடு பட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்தவர். ஆமாங்க ஆமாங்க. சரியா? ஆமா. இன்னைக்கு அவர் வாழ்ந்து மடிந்து இந்த மண்ணிலோகத்தை விட்டு விண்ணிலோகம் அடைந்தார், போயிட்டார். ஆமா. அவருடைய மகள் அதுக்கு அடுத்தது யாரு? பழனியப்ப கவுண்டர். ஆமாங்க ஆமாங்க. அவருடைய மகன் 2 பசங்க. ஆமா, 2 பேரு. அவருக்கு அடுத்தது தர்மராஜா மாதிரின்னு அவர் தான் ஒரு பேசுற வார்த்தையும் தெரியாது. சரிங்க. அவர் அப்பேருக்கு நல்ல குணம் கொடுங்க. அவருடைய இன்னைக்கு நினைவாம் ஆண்டு 2வது ஒரு இடத்துக்காக நமக்கு நாடக அரங்கேற்றம். அருமை ஐயா, அவர் வாழ்ந்த புகழ் பெற்றவர் ஐயா. எப்படி இருக்கணும்? எப்படி நம்முடைய எட்டிக்கோட்டை சேர்ந்த கோயந்தாண்ணார். ஆமாங்க. அவர் முருக பக்தர், என்னைக்கா இருந்தாலும் அவர் அப்படியே முருக பக்தர். ஆமா, அவர் லாட்டி சீட் ஒன்று வாங்கியிருக்காரு. அப்படி லாட்டி சீட்டு ஒன்று தான் கூத்து 2 கூத்து விடுறாரு. அப்படி அது உங்களுக்கு விடுவாரு. ஆமா, நாங்க தான் வாங்கிட்டோமா எங்க. அம்மா, நான் யாரும் செய்யறேன் போடுதல்ல. அடியே நந்திவிய பரிமலை
சேர் உடையுதியா சேர் உடையுதியா சொல்லு இவனுக்கு பையனா இவனுக்கு பையனா இவனுக்கு பையனா 5 வயசாவது 5 வயசாவது உனக்கு இந்த பிள்ளை தள்ளி விடுறா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா உன்னதான் ஏன் அங்க சொட்டையில விழுது ஏன் மேல வந்து விழுற ஆமாடி வாங்க திவ்ய பரிமலர் செக மோகனமுள்ள ஆமாங்க என் பேரோ பொன்னுருவி ஒரு வீரோ பொண்ணுருவி சரிங்க காசு கொடுக்காமயே பேர் சொல்லிவிட்டியா முருகா அதான கேட்டேன் வளர்ப்பு எப்படி உங்களுடைய வளர்ப்பு எப்படி தாய் தந்தை யாரு யாரு அம்மா ஓராம்பு தேசம் உங்களுடைய நாடு. ஆமா. சரிங்க. பொன்னுராஜின் தந்தை பொன்னுராஜர் தந்தை
பூங்கோதை அம்மையின் தாயார். பூங்கோதை அம்மை உங்கள் தாய். வாழை மரத்துக்கு ஒரு குலை போல ஒரு குலை போல கண்ணே கண்ணுன்னு பெண்ணா பிறந்தவள் இந்த பொண்ணுருவி. நீங்க சரிங்க. அம்மா ஒரே ஒரு அப்படி இருந்தாலும் நான் காலை எழுத உடனே சரிங்க. நான் காலை கடனை முடித்து முடித்து விட்டு குளக்கரை சென்று நீராடி அரமனை திரும்புவது பழக்கம். உங்களுடைய வேலை. அந்த இடத்து சுந்தரவழி இருப்பா. உங்க தாதி அவளை அழைச்சிட்டு வா. அப்படியா? உங்க தாதியை சீக்கிரமாக தரத்தரத்து எடுத்துட்டு வரேன். போயிட்டு வரேன். அறிவியல் சபையர்களே, உங்களது ராணி இணைக்க ஊதி வருகிறார். என்னடா சொன்னப்ப? நீங்க தானே சொன்னீங்க ராணி இணைக்க தாதி வராடா. தாதியா? செவிட்டு பிச்சு வச்சுக்கிட்ட தாய் இருக்கு. இப்பொழுது தாதி பெண் வருவித சுந்தரவல்லி தாதி வருவிதம் காண்க.
அடியே வெற்றி கொடி வேலம்மா